குஜராத் மாநிலம் போர்பந்தரில் 700 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல. இங்க ஒருத்தர் வீட்ல உட்கார்ந்துகிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஈரானியர்கள் உட்பட 8 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். குஜராத் மாநிலம் போர்பந்தரில் 700 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு முதல் நடுக்கடலில் நடந்த நடவடிக்கையில் 700 கிலோ சட்டவிரோத போதைப் பொருளை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, கடற்படை மற்றும் கடலோர காவல்படை மற்றும் இது ஒரு கூட்டு நடவடிக்கையாக கூறப்படுகிறது. கைப்பற்ற போதைப் பொருள் கப்பல் அல்லது படகு மூலம் எங்கிருந்து கடத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் போதைப் பொருட்கள் ஈரானிய படகு மூலம் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து புகைப்படங்கள், கைது செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போதைப் பொருள் இல்லாத பாரதம் என பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை பின்பற்றி நமது அமைப்புகள் ஒரு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை முறியடித்து தோராயமாக குஜராத்தில் 700 கிலோ போதைப் பொருளை கைப்பற்றி இருக்கிறார்கள். இது மெத்தடமைன் அந்த வகை போதைப் பொருள் என கூறப்படுகிறது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, இந்திய கடற்படை மற்றும் குஜராத் காவல்துறை இணைந்து மேற்கொண்ட இந்த கூட்டு நடவடிக்கை தொலைநோக்கு பார்வைக்கான நமது அர்ப்பணிப்பும் அதை அடைவதில் நமது அமைப்புகள் இடையே உள்ள தடையற்ற ஒருங்கிணைப்பும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது முக்கிய முயற்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 வெளிநாட்டு பிரஜைகள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இது தொடர்பாக இவர்கள் இந்தியாவில் எங்கெல்லாம் இதை அனுப்ப இருக்கிறார்கள் மற்றும் இது தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. நன்றி ராஜா.